வெல்கம் டு சமையல் சோலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டான, சிம்பிளான ஒரு பூண்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வானல் நல்லா சூடாகட்டுங்க. வானல் நல்லா சூடான பிறகு 100 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்காங்க. கடலெண்ணெய் எடுத்தாலும் ஓகே தாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் லைட் ப்ரௌனாக கலர் மாதிரி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாங்க. நம்ம நல்லா இதை வதக்கி விடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பெரிய வெங்காயம் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 100 கிராம் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இலைகளும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக. அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக நம்ம இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை கரண்டியாலே நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம அடி பிடிக்காதவாறு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், இது பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க ஆயில் மேலே மிதந்து வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இதில் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புளி ஆட் பண்ண போகிறோங்க. நான் இன்றைக்கி 50 கிராம் புளி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. அடுத்து நம்ம புளி கரைசல் எடுத்து அதே கப்பால் 2 கப் அளவு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோங்க. தண்ணி ஆட் பண்ணி மூடி இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுடலாங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சாலே போதுங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப திக்கான ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய குழம்புக்கு இன்னும் நறுமணத்தை கொடுக்குங்க. இதில் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறதால உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.